அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனி திருமஞ்சன விழாவில் கனக சபையில் பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்க கோரிய வழக்கில் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. 6 கால பூஜையின் போது மட்டும் பக்தர்கள் கனக சபையில் ஏறி தரிசிக்க அனுமதி இல்லை என்று தீட்சிதர்கள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் குறித்தும் விவரங்களை விரிவா பதிவு பண்ணலாம். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனக சபையின் மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த ஒரு தடையும் இல்லை எனவும் 6 கால பூஜை நேரத்தில் மட்டும் பக்தர்கள் கனக சபையில் அனுமதிக்கப்படுவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனக சபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் எந்த ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும், ஆனால் விழா காலங்களில் பக்தர்களை கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. தீட்சிதர்கள் தரப்பு பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 6 கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனக சபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.